என்று நீ காட்டினாய், இதயத்தில் நீ இருப்பதனால். போதுமாடி, வரிசையிலே அவங்க உனக்கு இடம் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலேயாவது அவங்கள தொல்லை பண்ணாமல் இரு. அது எப்படி பண்ணாமல் இருப்பேன்? நான் பண்ணுவேன். ஏன்னா நான் தான் அந்த கிளாஸில் லீடராக போகிறேன். என்ன மாதிரி யாரும் படிக்க மாட்டாங்க. பாரடி நான் என்னெல்லாம் பண்ணுறேன், இவங்களால என்னெல்லாம் வச்சு என்னெல்லாம் செய்கிறேன்னு பாரடி. சரி, இந்த ரியா அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பாளோ? ஆமாம், ஏன்டி கேட்குற? இல்லை, அவங்கக்கிட்ட வந்து நம்ம பக்கம் சேர்த்துடலாம் அப்படிங்கிற முடிவு தான். அதுதான் கேட்டேன். ஏய், அப்படி எதுவும் பண்ணாதடி, சும்மா இருடி. இல்லை, அதுக்காக ஏதாவது வாய்ப்பு போகிறோம்ல, அப்போ நான் பார்த்துக்கிறேன். இப்போ அவங்களோடய இருக்கட்டும். சரி விடுடி, அப்போ பார்த்துக்கலாம்டி. ஏதோ சொல்கிற. சரி சரி பார்த்துக்கிறேன். என்னடி கிளாஸ்க்கு யாருமே வராமல் இருக்காங்க, எப்படி வருவாங்க? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணடி, வருவாங்க. அன்றைக்கி நம்ம ஒரு மேம்கிட்ட பேசணும்லாம், அவங்க தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரிடி. குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்கள் வந்து இப்போது ஸ்கூல் படிக்கலை, காலேஜுக்கு வந்துட்டீங்க. அதனால் இனிமேல் வந்து நீங்கள் எழுந்துருந்தா மட்டும் போதும். குட் மார்னிங்லாம் சொல்ல வேண்டாம், சரியா? ஓகே மேம். சரி, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் காலேஜுக்கு வந்திருக்கீங்க. காலேஜ் நினச்சி நீங்கள் வந்து பயப்படலாம் வேண்டாம். இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இங்கே யாருமே உங்களை திட்ட மாட்டாங்க, சரிங்களா? சொல்கிறத நீங்கள் யார்கிட்ட செஞ்சீங்கனாலே போதும், சரியா? இந்த 3 வருஷமும் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி நல்லா படிங்க, சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் ஒவ்வொருத்தவங்க அவங்க நேம் சொல்லுங்கள். மை நேம் இஸ் மீனா மேம். மை நேம் இஸ் அனு மேம். மை நேம் இஸ் ரியா. மை நேம் இஸ் சின்ன பொண்ணு. என்னடி நேம் சின்ன பொண்ணுண்டு? அப்படிலாம் பேரை வச்சு நம்ம கலாய்க்கக்கூடாது, சரியா? சாரி மேம். ஓகே மேம். மை நேம் இஸ் பாரு. மை நேம் இஸ் குமாரி. ஓகே, இன்னைக்கு வந்து கிளாஸ் வந்து உங்களுக்கு கிடையாது, சரியா? நீங்கள் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. நான் தான் உங்களுக்கு கிளாஸ் மேம், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து காலேஜ் உங்களுக்கு ஆஃப்டர்நூனே முடிஞ்சிடும், சரியா? நீங்கள் ஃபஸ்ட் இயர்னால ஆஃப்டர்நூன் உங்களுக்கு முடிஞ்சிடும். செகண்ட் இயருக்கு, தேர்ட் இயர் அவங்களாம் வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் காலேஜுக்கு வருவாங்க. நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு மேம் வரிசையாக வருவாங்க. எந்தெந்த மேம் வருவாங்க பார்த்துக்கங்க. நீங்கள் பார்த்துட்டு ஆஃப்டர்நூன் நீங்கள் வந்து கிளம்பிடுங்க. நாளைக்குலேருந்து உங்களுக்கு எப்போ போல எல்லோரும் காலேஜுக்கு வருவாங்க அதே டைமில் தான் உங்களுக்கு முடியும், சரியா? சரிங்க மேம். என்ன இந்த கிளாஸில் பசங்களே இல்லை போல இருக்குது, பொண்ணுங்க மட்டும் தான் இருக்கீங்க. மே ஐ கம் இன் மேம்? மேம் உள்ளே வரலாமா? வாங்க. நீங்களும் ஃபஸ்ட் இயர் தானா? எஸ் மேம், நாங்கள் ஃபஸ்ட் இயர் தான். சரி, உங்கள் நேம் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் இடத்துல போய் உட்காருங்க. மை நேம் இஸ் ராஜா மேம். மை நேம் இஸ் சதீஷ் மேம். மை நேம் இஸ் விஜய் மேம். ஓகே, சரி. இப்போ நீங்கள் உங்கள் இடத்துல போய் உட்காருங்க, சரிங்களா? ஓகே மேம். இன்னைக்கு காலேஜ் ஆஃப்டர்நூனே முடிஞ்சிடும் சொல்கிறாங்க, உண்மையா மேம்? நீங்கள் உட்காருங்க, நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. சரிங்க மேம். ஆமாம் பசங்களே, நீங்கள் கேட்ட மாதிரி இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும்லாம் காலேஜ் கிடையாது. ஆஃப்டர்நூன் முடிஞ்சிடும். நாளையிலேருந்து தான் உங்களுக்கு மார்னிங் வந்து ஈவினிங் வரைக்கும் காலேஜ் இருக்கும், சரியா? இப்போது நான் தான் உங்களுக்கு கிளாஸ் டீச்சர். இனிமேல் உங்களுக்கு வர்றவங்க எல்லாம் அவங்களுக்கு ஸ்டாஃப் வருவாங்க, பாருங்கள், சரிங்களா? இப்போ நான் கிளம்புறேன். ஓகே மேம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்கள் கிளாஸ் டீச்சர் வந்திருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி இருப்பாங்க. நான் வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் எடுக்கிறேன், சரிங்களா? இன்றைக்கி வந்து உங்களுக்கு கிளாஸ் கிடையாது. நாளையிலேருந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும், சரிங்களா? உங்களுக்கு புக்கு வந்து கொடுத்துருவாங்க. இங்கே உங்களுக்கு நோட்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்கள் சீனியர் செகண்ட் இயர் வருவாங்க நாளையிலேருந்து, அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க, சரிங்களா? அப்புறம் ஏதாவது டவுட்டு அப்படி எது வந்தாலும் என்கிட்ட வந்து நீங்கள் கேட்கலாம், சரியா? நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டேன். நீங்கள் படிச்சிங்கன்னா நான் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்கள் என்கிட்ட ஃப்ரீயாகவே பழகலாம், சரிங்களா? சரிங்க மேம். உங்கள் பேரை வந்து நான் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிறேன், சரிங்களா? ஏன்னா இப்போ தான் நீங்கள் உங்கள் கிளாஸ் வச்சுட்டையும் உங்கள் நேம்லாம் சொல்லியிருப்பீங்க. திருப்பியும் நான் கேட்ட மாதிரி இருக்கும். அதனால் உங்கள் நேமை நானே ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிறேன், சரிங்களா? சரிங்க மேம். உங்கள் நேம் என்ன மேம்? என் நேம் வந்து கவிதா. எனக்கு இந்த ஊர் தான். வேறு ஏதாவது கேட்கணுமா? நோ மேம். நான் கிளம்புறேன். இனிமேல் உங்களுக்கு சார் வருவாங்க, சரிங்களா? ஏன்னா வந்து கொஞ்சம் நேரம் தான் எல்லோரும் உங்களை வந்து பார்த்துட்டு எத்தனை பேர் இருக்கீங்கன்னு உங்கள்கிட்ட பேசிவிட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு வர்றதுக்கு தான் இன்றைக்கி, சரியா? நாளைக்கு வந்து உங்களுக்கு வெல்கம் பார்ட்டி மாதிரி செகண்ட் இயர் வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிடும், சரியா? நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு எந்த கிளாஸ் எதுவுமே கிடையாது. செகண்ட் இயர் உங்களுக்கு வந்து வெல்கம் பார்ட்டி வைப்பாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு டாஸ்க் கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் செய்யணும், சரிங்களா? அவங்க பாட்டை படிக்க சொல்லுவாங்க, கவிதை சொல்லுவாங்க, ஒவ்வொன்றா சொல்லுவாங்க, சரிங்களா? அதை வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். அவங்க கண்டிப்பாக செய்யணும்னு சொன்னாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு விருப்பம் மட்டும் நீங்கள் செய்யலாம் போய். ஓகே மேம். இப்போ வந்து உங்களுக்கு இன்ட்ரோல் பெல் அடிப்பாங்க. நீங்கள் போய் கேண்டீனில் போய் சாப்பிட்டுட்டு வரலாம். சாப்பிட்டு அதுக்கப்புறமா அடுத்தது ஒரு ஹவர் இருக்கும், அதில் உங்களுக்கு சார் வருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம், சரிங்களா?
சரிங்க மேம். நீ பெல் அடிச்சுட்டு கேண்டீன் போமாடி. முன்னாடி திடீர்னு கேண்டீன்லாம் போகணும்னு சொல்கிற. சும்மா இருக்கு, அவங்க வருவாங்கல்ல, அதுக்கு தான். சரி சரி, கிளக்கு கிளக்கு. டே மச்சி, இந்த அந்த 2வது கூப்பன் அழகாக இருக்குல்ல ஐடியா. எந்த பக்கம்டா 2வது இருக்கிறது? டே, இந்த பக்கம் 2வது இருக்கிறது நம்ம கூட படித்தது. இதெல்லாம் யாரு கேட்டா? நான் அந்த சைடு இருக்கப்போ 2வது கூப்பன் அந்த பொண்ணு சொன்னேன்டா. ஆமாடா மச்சி, அழகாக தான் இருக்குது. ஏன் உனக்கு பிடிச்சிருக்குதா? ஆமாம் பிடிச்சிருக்குது, அதனால அழகாக இருக்குன்னு சொல்கிறேன். வந்ததும் ஆரம்பிச்சிட்டியாடா, உனக்கு தாங்க முடியலடா. என்னைக்காவது ஏதாவது ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுகிட்ட நான் ஏதாவது பேசியிருக்கேனா? எந்த பொண்ணுகிட்டே தான் நான் பேசியிருக்கேனா? நீ பார்த்துருக்கியா? இல்லைடா, சும்மா சொன்னேன். சரி சரி விடு, நம்ம கேண்டீன் போகலாமா? வாடி நம்மளும் கேண்டீன் போகலாம் இரு, நான் இவங்ககிட்ட பேசிட்டு வரேன். ஏய் ராஜா, சதீஷ், விஜய், நீங்களும் இங்கே தான் சேர்ந்துருக்கீங்களா? நானும் நீங்கள் வேறு காலேஜுக்கு போவீங்கன்னு நினச்சேன். பார்த்தா நீங்களும் இதே காலேஜ் இதே டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க. ஏன் இந்த காலேஜில் நீ மட்டும் தான் படிக்கணுமா? நாங்கள் படிக்கக்கூடாதா? ஏன்டா இப்படி பேசுகிறேன்? நம்ம எல்லாம் ஒரே காலேஜ் ஒரே ஸ்கூலில் ஒன்றா படித்தோம், அதனால நான் பேசினேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கிளம்பு. ராஜா, நீ என்கிட்ட பேச மாட்டியா? நான் யார்கிட்ட பேசியிருக்கேன் இது வரைக்கும்? நான் ஸ்கூலில் ஒரு டைமாவது உங்கள்கிட்ட பேசியிருக்கேனா? சும்மா போயேன். என்னப்பா அது ஸ்கூலு, நம்மலாம் யாரும் பேசிக்கல. இது காலேஜ், இனிமேல் ஜாலியாக பேசிக்க வேண்டியது தானே? ஒன்றும் தேவையில்லை, நீ போமா, முதல்ல கிளம்புமா அங்கேருந்து. ஏன்ப்பா இப்படிலாம் பேசுகிறீங்க? கஷ்டமாக இருக்குது. ஏம்மா தாயே, கொஞ்சம் கிளம்புறியாம்மா? ஃபஸ்ட்டே வந்து கடுப்பேற்றுவம்மா. இவ்வளோ பெரிய பல்பு வாங்குறா, இதில் வேறு ஒன்றா படித்தாங்களா? ஒன்றா இவ கூட செஞ்சதுக்கு பதிலாக பேசாமல் நம்ம அவங்க கூட இருந்துருக்கலாம். சரி சரி, நாளையிலேருந்து அவ கூடயே போயிடணும். இவங்க கூட இருக்கக்கூடாது, இப்போ கூட இருக்கக்கூடாது. என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க? இவன் முன்னாடி நம்மளை இவ்வளோ கவலைப்படுத்துகிறாங்களே, இனிமேல் இவன் நம்ம கூட வரவே மாட்டாளே. ஏடி, நான் வந்து கிளம்புறேன், நீ வேணா அவங்ககிட்ட பேசிட்டுரு, பாய். உங்களால் இவனும் நம்ம கூட விட்டு போயிட்டாளே, சரி நம்மளும் கிளம்புவோம். கோமாரி, மீனா கூட ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணு நம்மக்கிட்ட சண்டைக்கு போட வரும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. ஆமாம் பாரு, அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவள் பக்கத்தில் போய் நான் உட்காந்துருக்கேன், என்ன பண்ணுறது? சரி சரி, நீ அவட்ட எதுவும் பேச்சு வச்சுக்காத, சரியா? பேச்சு வச்சாலே அவள் ஏதாவது வம்பிழுக்கிற மாதிரியே தான் பேசுகிறா, சரியா? சரி சரி, அவகிட்ட போய் யார் பேசுவா? நம்ம வரும்போது ஒரு காமெடி வேறு நடந்துச்சு. என்னடி காமெடி அது? அதான்டி, நம்ம பசங்க 3 பேர் வந்தாங்கல்ல, அவங்க 3 பேர் அவ கூட படித்த பசங்க போல இருந்துது. அவங்ககிட்ட போய் பேசியிருக்கா. அவங்க நோஸ் கட் பண்ணுற மாதிரி பேசி அனுப்பி விட்டாங்க. அப்படியா? அவங்களுக்குலாம் தேவை தாண்டி, எல்லாம் தேவை. ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருந்தால அவ. ஆமாடி, நம்ம மீனா போய் அவ கூட போய் சேர்ந்துருக்குறா, ஏன்னு தெரியலையே. அதை நானே சொல்கிறேன்டி, என் தலையெழுத்து. நான் காலேஜ் போகிறப்ப யாருமே இல்லை, அவள் மட்டும் தான் இருந்தா. அதனால் அவளே வந்து என்கிட்ட பேசினான். சரி, காலேஜுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு அவட்ட நான் பேசினேன். நீங்களும் ஃபஸ்ட்டு வந்திருந்தீங்கன்னா உங்ககிட்டயே வந்திருப்பேன்டி. அவகிட்ட ஏன் சேர்ந்தேன்னு இருக்குது, உங்களையே அவள் சண்டைக்கு இழுக்கணும்னு பேசிகிட்டு இருக்கேன் என்கிட்டயே. அப்போ நான் என்ன பண்ணுறது சொல்லு? சரி சரி, கொஞ்சம் பார்த்து அவகிட்ட இரு, எதுவும் பிரச்சனை ஆகிடாம பார்த்து, சரியா? இல்லைப்பா இல்லை, இனிமேலும் அவ கூடலாம் சேர்றதா எனக்கு விருப்பம் இல்லை. நான் அவங்க கூடயே இருந்துக்கிறேன். ஸ்கூலில் இருந்த மாதிரி நம்ம எப்போவுமே ஒன்றாவே இருந்துக்கலாம், சரியா? சரி சரி. அம்மா, நீ ஸ்கூல் படிக்கும்போது ஒருத்தனை லவ் பண்ணி அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதா சொன்னாங்க. என்ன மேரேஜ் தள்ளி வச்சுட்டாங்களா? ஆமாடி, அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். மேரேஜ் வந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காலேஜ் படிக்க வந்தேன். சரிடி, காலேஜ் ஒழுங்காக படிச்சு முடி, சரியா? அவ கூடலாம் சேர்ந்துக்கிட்டு அப்புறமா எதுவும் பிரச்சனையில் தலையிடாத. நீ ஸ்கூலில் இருந்த மாதிரி நல்ல பிள்ளையாவே இரு, சரியா? சரிடி சரி, உங்கள் கூட இருந்தேன்னா கண்டிப்பாக நான் இப்படியே இருந்துருவேண்டி. அவள் கூட போனேன்னா தான் மாறிடுவோன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. அதனால தான் நான் அங்கே அவகிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஓடி வந்துட்டேன். சரி சரி, இப்போ இனிமேல் நம்ம எல்லாம் ஒன்றாவே இருக்கலாம். நீ காலேஜுக்கு பஸ்ஸில் வரியா இல்லை எதில் வர? நான் ஸ்கூட்டியில் வந்துட்டேன்டி, அதனால தான் இன்றைக்கி சீக்கிரம் வந்துடுறேன். நாளையிலேருந்து நீங்கள் எந்த பஸ்ஸில் வரேன்னு சொல்லுங்கள், அதே பஸ்ஸில் நானும் வரேன். சரி, மீனா கலக்கிற புது பொண்ணு வேற. சும்மா இருடி, ஏன்டி இப்படி பண்ணுற? உடனே நாங்கள் தாண்டி கலாய்ப்பா, வேறு யாரடி கலாய்ப்பா? சரி சரி, என்னமோ பண்ணுங்க, உங்கள் கூட இருந்தேன்னா எனக்கு சந்தோஷம்தான். சரி, நான் ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஆர்டர் பண்ணிட்டு வரேன். நீங்கள் வாங்கிட்டீங்களா? சரி, நான் போய் ஏதாவது பப்ஸு டீ எல்லாம் குடிச்சிட்டு வரேன், சரியா? சரிடி சரி, போயிட்டு வா. சரிடி. அப்போ காலையிலேயே ஒரு பையனை பார்த்தோம்ல, அந்த பையன் எங்கடி? அவனை பார்க்கலான்னு தான் நான் கேண்டீன் வந்தேன், ஆளை காணுமே. பாருடி, ஆரம்பிச்சிட்டா. இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ண போகிறது கிடையாது. ஏன்டி ஓகே அதனால எப்படி பேசுகிற? சும்மா இருடி, நான் வீட்டுக்கு போகும்போது தான் அவங்கள்ட்ட சொல்லுவேன். அது வரைக்கும் நான் அவங்கள்ட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேன். பண்ணு நல்லா பண்ணு. யார் ரியா நீ சொல்கிற? நாங்கள் பார்க்கவே இல்லையே. நீ பார்க்கவே இல்லையா? சரி சரி, கேண்டீன் வந்தால் காட்டுறேன், சரியா? சரிடி சரி. ஏன்டா அந்த பேக்கையும் தூக்கிட்டு வந்திருக்கிற? அதை வச்சுட்டு வந்திருக்கலாம்ல. இல்லைடா, அப்படியே போட்டிருந்தேன், அப்படியே வந்துட்டேன். சரி இருக்கட்டும் விடு. சரி, அவனை எங்க? அதான்டா, டீயும் பப்ஸும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். இன்னும் ஆளை காணோம். அங்கேயே உட்காந்து தின்ட்டாளான்னு தெரியல. சரி சரி சரி, போய் பார்த்துட்டு வரியா? சரிடா, நான் போய் பார்த்துட்டு வரேன். பாரு, எங்க கேண்டீன் பாருன்னு சொன்னார, ஆளை காணோம். சரி சரி, ஈவினிங் போகும்போது எப்படியாவது ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போயிடுவோம். ஏ சின்ன பொண்ணு, அங்கே பாரு, நான் உட்காந்துருக்கேன் பாரு, ஒரு தனியாக ஒரு பையன். அந்த பையனை தாண்டி சொன்னேன். யாரு? ஓ
இந்த பையனா? ஐயோ, இது பாரு பாரு. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துக்க. எனக்கு சம்மதம் இல்லாத மாதிரி நீ காட்டிக்க. அந்த பையனா சொல்லிட்டு விட்டுரு. ஏன் இப்படி பேசுகிற? சரி, வீட்டுக்கு போகும்போது கேட்போம். சரிடி. அந்த பையனாடி? நல்லா தான் இருக்கிறான். ஏன் உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்குதா? ஆமாடி, பார்த்ததும் பிடிச்சிருந்துச்சு, அதான் சொன்னேன். ஓ, சரி சரி சரி, சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க, கிளாஸ் ரூமுக்கு போகலாம். இங்கே தான் இருக்கீங்க, என்னை பார்க்கவே இல்லையே. அவங்க ஒருவேளை என்னை தேடிட்டு இருப்பாங்களோ. ரெடி, வாங்கடி போகலாம் கிளாஸ்க்கு. வேற வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கிறேன், அவங்க என்னை பார்க்கவே இல்லையே. சரி, அப்புறமா பார்த்துக்கலாம். சரி, வாங்க போகலாம். ஐயோ, அந்த பக்கம் பார்த்துட்டு இந்த பக்கம் பார்க்க மறந்துட்டேன்னா இங்கே ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. ஒருவேளை பாரு அதில் இருந்திருப்பாளோ. ஐயோ, சரி நம்ம அந்த இடத்துல போய் உட்காருவோம்.